இன்று நான் வாசித்த வேத பகுதியிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். இந்த யெகூ ஆகாப் என்கிற ராஜாவுக்கிட்டத்தில் ஒரு சாதாரண சாரதியாக, இராணுவ தளபதியாக, சேனாதிபதியாக இருந்தவன். ஆகாப் என்கிற ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், பாகால் விக்கிரகங்களை வணங்கி வந்ததினால அவனை முற்றிலுமாக, அவனுடைய சந்ததியை முற்றிலுமாக வேறறுப்பதற்கு கடவுள் சித்தம் கொண்டார். அப்பொழுது எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த காரியத்தை செய்வதற்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தில், பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். ஆனால் ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனம், அந்த செய்கை, அந்த வெளிப்படையான ஒரு மனம் திரும்புதல் அந்த ஆகாப் ராஜாவினிடத்தில் இருந்ததுனால அவனுடைய காலத்தில் அது நடக்கவில்லை. அவனுடைய மகன் யோராம் என்கிற ஒரு ராஜா, அவனுடைய ராஜ்ய காலத்திலே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய அரசாங்க முறைமைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தினாலே தேவன் சொல்லிய வார்த்தையின் பிரகாரமாகவே ஆகாப்பினுடைய சந்ததியை முற்றிலுமாய் அழிப்பதற்கு திரும்பவும் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் கட்டளையிட்டு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்படியே அவன் செய்கிறான். வேதம் அவனை குறித்து தெளிவாக சொல்லுகிறது, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் நீ நன்றாய் செய்தபடியால் உன் தலைமுறை, உன்னுடைய வம்சம் 4 வம்சத்திற்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாக்களாய் இருப்பீர்கள் என்று அவனை குறித்து சொல்கிறார். அது அப்படியே நிறைவேறியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் நீதிமான்களாய் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய சந்ததி வாழையடி வாழையாக தலைக்கும். அதை விட்டு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து அதிகமான சொத்து சேர்ப்பதிலேயே நம்ம குறியாக இருக்கிறோம். அதை விட நாம் நீதிமான்களாய் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம் என்றால் அந்த பிள்ளைகள் மேலே அநாதி கிருபையாய் தேவனுடைய கிருபை இருந்து கொண்டிருக்கும். அது நமது நிமித்தம் அந்த பிள்ளைகளை, அவர்களுடைய வருங்கால தலைமுறையை பாதுகாக்கும். ஆமென்.